கர்த்தர். என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் சொல்றார். என்னிடத்தில் கேளுங்கள் சொல்றார். என்னை கேளுங்கள் சொல்றார். I am the door, I am the way, I am the truth. நானே வழி என்று சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் நமக்கு எடுத்துக்கொள்ளதான ஒரு சொல்ல வேண்டிய காரியம் என்றால், இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். தேவன் நம்மை அழைத்திருந்தார். நடக்காம வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது சொன்னால், தேவன் என்னை அழைத்திருக்கிறாரா நல்லது. அப்படி என்று சொன்னால் நான் அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், நிற்க வேண்டும். என்ன இடி வந்தாலும் மின்னல் வந்தாலும் என்ன மனம் வந்தாலும் செய்யணும், நிற்க வேண்டும். அப்படி சொல்கிற மனிதர்கள் தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி வேதம் அழகாக தெளிவாக கற்றுத்தருகிறது. பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 24ஆம் சொல்கிறது, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை வேளை தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கிறார் செய்தார். அழைக்கிறார் என்று நான் ஒரு குறிப்பிட்ட சில காரியத்தை அழைப்பதுவர எதற்காக அழைத்தார்? ஒன்று, நாம் இறந்து போனதான சமாதானம், நாம் இறந்து போனதான சந்தோஷம், நாம் இறந்து போனதான ஐஸ்வர்யம், நாம் இறந்து போனதான ஆஸ்திகள், நாம் இறந்து போன எல்லா காரியங்களிலிருந்து முதலாவதாக கற்றுத்தருகிற ஒரு பகுதி என்னவென்றால், கொலோசியர் 3:15 சொல்கிறது, தேவ சமாதானம். ஏன் இயேசு அழைக்கிறார்? முதலாவதாக அழைக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, தேவ சமாதானம். தேவ சமாதானம் என்று சொல்லி உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிந்துள்ளாய் இருங்கள் என்றார். வீட்டில் ஏன் சமாதானம் இல்லை? ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன் வேலை செய்கிற ஸ்தலத்தில் சமாதானம் இல்லை? ஏன் சபையில் சமாதானம் இல்லை? நாம் முதலாவதாக ஆண்டவரை அழைக்க வேண்டும்.